அந்த மனசு தான் சார் கடவுள். பாலா அவர்கள் மதகஜ ராஜா திரைப்பட குழுவுக்கு கால் பண்ணி தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இது பாலா மீது மரியாதையை பல மடங்கு அதிகரித்து விட்டது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வணங்கான் திரைப்படம், மதகஜ ராஜா திரைப்படம் போட்டி போட்டு வசூல் வேட்டை ஆடிக்கொண்டு இருக்கிறது. கேம் சேஞ்சர் திரைப்படம் ரொம்ப மொக்கையான விமர்சனம் பெற்றதா அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மியாகி விட்டது. இப்போ வணங்கான் திரைப்படத்துக்கு 300 ஸ்க்ரீனும் மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு 400க்கும் மேலே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே வணங்கான் திரைப்படத்தோட வசூல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வரைக்கும் 3.8 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் விஷால் அவர்களோட மதகஜ ராஜா திரைப்படம் முதல் நாள் மட்டுமே 3.1 கோடியும், இரண்டாவது நாள் 3.2 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மூன்றாவது நாளையும் 3.1 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. 3 நாட்கள் முடிவில் 9 கோடி ரூபாய்க்கும் வரைக்கும் இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனாலுமே திரு பாலா அவர்கள் மதகஜ ராஜா படக்குழு படத்தோட இயக்குனர் சுந்தர்சிக்கு கால் பண்ணி தன்னோட விஷயம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பயங்கரமாக உங்கள் படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதுவும் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி இருப்பது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பொதுவாக பாலா அவர்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து பாராட்ட மாட்டாங்க. பாலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு திரைப்படம் வரும் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் கடைசியாக வாழை திரைப்படத்தை பார்த்து பாலா அவர்கள் கண் கலங்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு பாலா தன்னோட வாழ்த்தை படக்குழுவுக்கு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்